மற்றும் புனித அருளானந்த நன்றிய குடும்பத்தார் இணைந்து வரவேற்பதில் பெருமை அடைகின்றோம். நாம் மகிழ்வோடு கொண்டாடிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை தொடர்ந்து வரும் ஞாயிறான இன்று தாயாம் திரு அவை நமது கவனத்தை திருக்குடும்பத்தின் பக்கம் திருப்புகின்றது. நமது நம்பிக்கை உணர்வுகளில் நாச்சாக்காக விளங்கும் குடும்பத்தை எண்ணி பார்க்க திரு அவை நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளது. இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு தன் ஒத்துழைப்பை கொடுத்த நேர்மையாளரான தந்தை யோசேப்பு, கன்னிகை குன்றா அன்னை மரியா, மனித உடல் எடுத்த பாலன் இயேசு இம்மூவரும் இணைந்து ஏற்படுத்தியதுதான் திருக்குடும்பம். தன்னலமற்ற அன்பை, தன்னிகரற்ற அமைதியை திருக்குடும்பம் உலகில் வாழ்ந்து காட்டியது. எளிமையாக வாழ்ந்து ஏற்றமிகு வாழ்வு கண்டது. துன்பங்களையும் பாடுகளையும் சுமந்து இல்லறத்தின் புனிதம் காந்தது. இறை திருவுலகிற்கு பணிந்து நடந்தது. இறுதி வரை கடவுளோடு ஒன்றித்திருந்தது. எனவேதான் சிறந்த மாதிரியான குடும்பமாக திருக்குடும்பத்தை நாம் கருதுகிறோம். இன்றைய நாளில் திருக்குடும்பத்திடம் விளங்கிய புனிதமான அர்ப்பணமும் முழுமையான தியாகமும் நிறைவான அன்பும் நம் குடும்பங்களும் கொண்டிருக்க இறைவனிடம் சிறப்பாக மன்றாடுவோம். மற்றும் இன்று நாம் புனித மாசில்லா குழந்தைகளின் மறைசாட்சி விழாவை கொண்டாடுகின்றோம். யூதர்களின் அரசன் பிறந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட ஏரோது தனக்கு போட்டியாக வேறொரு அரசன் வந்துவிடக்கூடாது என்று கருதி பெத்லகேமில் உள்ள 2 அவைக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய உத்தரவிட்டான். அக்குழந்தைகளை தன்னுரை ஈந்தார்கள். கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மாறினார்கள் அந்த மாசில்லா குழந்தைகள். எனவே இன்றைய நாளில் நாம் பங்கில் மேலும் அகில உலகில் உள்ள குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். இப்பொழுது மானுடம் மீட்க விண்ணிலிருந்து மண்ணில் மாபரமாய் உதித்த மழலை இயேசுவுக்கு மழலைகள் மலர்களால் அஞ்சலி செலுத்துவார்கள். இயேசு மரி யோசேப்பு ஆகிய மூவரும் நமக்கு தரும் செய்தி, நீங்கள் எங்களைப் போல உங்களை அன்பு செய்யும் கடவுள் மீது முழு நம்பிக்கை வையுங்கள், வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்பதுதான். நமது குடும்பங்களும் நானும் இறை நம்பிக்கையில் வளர வாழ இத்திருப்பலியில் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அன்பு சகோதரர்களே, நம்மையுள்ள அனைத்து குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் இந்த வேளையில் சிறப்பாக நாம் ஆண்டவரிடம் கொடுப்போம். ஒரு கண்களை மூடி இந்த திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நம் குடும்பங்களை இதை நிறைவாக ஆஸ்வதிக்க நம் குடும்பத்தை நம் ஆண்டவரிடம் சோர்ப்படுத்துவோம். இன்றைக்கு நாம் ஆசைத்த குடும்ப தினத்தை கொண்டாடுகிறோம். நம் குடும்பங்களின் பிள்ளைகளை நம் ஆண்டவரிடம் கொடுப்போம். நீ உன் பிள்ளைகளை காண்பாய் என்கிறார் ஆண்டவர். நம் பிள்ளைகளையும் ஆண்டவர் காண செய்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம் பிள்ளைகளை ஆண்டவரோடு கொடுத்து சொல்லுவோம். அன்புக்கு சகோதரர்களே, நம்முடைய திருமணத்துக்கு நினைவாக மேற்கொள்ளப்படும் படைப்பு பொருளாக தண்ணீரை இறைவன் புனிதப்படுத்துமாறு கொண்டாடுவோம். அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆகியம் என்று உண்மையிடவர்களாய் நாம் நிறைந்திருந்த நமக்கு அருள் புரிவார்கள். என்றும் உன்னை இல்லாமல் இன்பா வாழ்க்கை முற்று தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்க்கை கொள்ளையை பெற வேண்டும் என திருவிழாமணி இத்தண்ணீரை புனிதப்படுத்த வேண்டும். ஆண்டு 9 நாளாக இன்று நாங்கள் தண்ணீரினால் காவலை தருகிறோம். வாழ்வதரும் அருளை ஊற்றினே நீர் கொண்டே உதவித்தர். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமைகள் அனைத்து காத்தரணும். இவ்வாறு தூய இதயத்துடன் அனைவரும் மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி வருவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். என்று வாழ்வு எல்லாம் இறைவா கண்ணீர் வளம்பெற ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக எலிசபெத் உண்மை பரிவத்துடன் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரை உப்பு தந்தை தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம்
தீயும் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறு செய்கிறார். மேலும் தூய ஆவியார் உடனிருந்து எம்மை காப்பாரார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அவருடைய அரசின் பெருமதி நாம் தகுதியுடன் பங்கு பெற செய்திருப்பாராக. குடும்பங்களை காக்கும் இறைவா, திருக்குடும்பத்தை எடுத்து காட்டுகின்ற உமக்களாகி நாங்கள் ஒன்றும் வேண்டுகிறோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்பிலும் நாங்கள் திரு குடும்பத்தை பின்பற்றி உமது இல்லத்தின் மேலான பரிசினை மகிழ்வுடன் பெற்றுக்கொள்ள செய்தருள்கிறார்கள். உமோடு தூயாமை ஒன்றைக்கும் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய வாசகத்தில் பெற்றோருக்கான மரியாதையின் புனிதத்துவம் பற்றி நாம் கேட்டுக்கொள்கிறோம். தந்தை தாய்மார் நமக்கு கடவுளால் அளிக்கப்பட்ட அருமையான வரங்கள். அவர்களுக்கு காட்டும் மதிப்பும் பரிவும் நம் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக அமைகின்றன. பழைமை வாய்ந்தும் அழிவற்ற நற்சிந்தனை இதை நமக்கு சொல்கிறது. தந்தை மதிப்போர் நீடூழி வாழ்க. தாயை மரியாதை செய்பவர்கள் செல்வம் பெறுக. நாமும் பெற்றோரிடம் அன்பும் மரியாதையும் செலுத்தி இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ முனையலாம். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 7 மற்றும் 12 முதல் 14 வரை. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் உறுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்களைப் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முழுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை முடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம் முறை. இன்றைய வாசகத்தில் பவுல் நமக்கு நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பண்புகளை சொல்கிறார். அன்பு, பதிவு, பொறுமை, மன்னிப்பு, கணவன் மனைவி ஒவ்வொருவரும் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அன்புடனும் அரவணைப்புடனும் நடக்க வேண்டும். இவை எல்லாம் கிறிஸ்துவின் அன்பில் ஜெயிக்கும் குடும்பங்கள் உண்டாகும். இரண்டாம் வாசகம். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருப்புதர் பவுல் குலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 12 முதல் 21 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பதிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனவாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்தும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் இணைந்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடும் ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களை உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களை உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia.
மத்தேயு நற்செய்தி 2 வார்த்தைகள் 13 தொடங்கி 15 19 தொடங்கி 23 முடிய. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரு. ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு, எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன், என் இறைவாக்கின வாயிலாக ஆண்டவர் இறைவனை அறிவித்தது. ஏரோது காலமானது ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சென்றார். ஆனால் யூதேயாவில் அக்கெல்லா தன் தந்தைக்கு பின் அரசாளர் கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் ஆசிரியர் எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு கூடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுபவர் என்று இறைவாக்கிற்கு உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நேர்மையாளரின் குடும்பம் அழைத்தது. குடும்பம் ஒரு அழகான தேர்வோடு தயவுசெய்து அது யாரும் கல்வியார்கள். குடும்பம் ஒரு மெழுகுவர்த்தி, ஒருவர் மற்றவர்களுக்காக அன்பினால் அதை கரைந்து கொள்ளுங்கள். குடும்பம் ஒரு புல்லாங்குழல், வீடெங்கும் இனிமையான மகிழ்ச்சியான ஒளி ஓசை ஒலித்துக் கொண்டே வேண்டும். குடும்பம் ஒரு சிற்பம், அதை ஒவ்வொரு நாளும் செதுக்கிக் கொண்டே இருங்கள். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், அதில் தரமான கல்வியை நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டி எழுப்புங்கள். குடும்பம் ஒரு பூஞ்சோலை, ஒருவர் மற்றவருக்காக எப்போதும் நறுமணம் வீசுங்கள். ஆண்டவர் இயேசுவில் அன்பும் அருளும், மரியாளின் தாழ்ச்சியும் எளிமையும், புனித சூசையப்பரின் நேர்மையும் உழைப்பும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக என்கிற மாபெரும் இறை மொழியோடு அகில உலக திருவையோடு இணைந்து நாம் பங்கு திருவையில் இன்று முப்பெரும் விழாக்களாக இந்த திருக்குடும்ப விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒன்று, நாம் பங்கு சமூகம் இணைந்து, நாம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களும் இணைந்து திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது, நமது அன்பான குழந்தைகள் இன்று வாசில்லா மறைசாட்சி விழாவை நினைவு கொண்டு கொண்டாடுகிறார்கள். மூன்றாவதாக, இயேசு மரி சூசினுடைய அருள் சகோதரிகள் தனது சபையின் நாம விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் நமது பங்கு தொகையின் பெயராலும் நம்முடைய பணியை நிறைவேற்றக்கூடிய அருள்பணி அவர்கள் சார்பாகவும் நம் அனைவருக்கும் சார்பாகவும் மனம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த திருக்குடும்ப பெருவிழாவை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கூடி வாழும் குடும்பம் கோடி நன்மை பெறும். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். திருத்தந்தை 6ஆம் பவுல் குறிப்பிடுவதைப் போல குடும்பம் ஒரு குச்சி திரு அவை என்று குறிப்பிடுகிறார். ஆக ஒரு குடும்பம் உண்மையிலேயே குடும்பமாக, இறைவனுக்கு ஏற்ற குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய மடல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 14 குறிப்பிடுகிறார். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான குடும்பமாக விளங்க வேண்டும் என்றால் அந்த இறை தந்தையிடம் இறை வேண்டலில் ஜெபத்தில் நிலைத்திருங்கள் என்று பவுலடியார் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, 2025ஆம் ஆண்டாகிய இந்த ஆண்டில்
ஏப்ரல் மாதத்தில் திருத்தொண்டராக அருள்பட்டு செய்யப்பட்டு ஜூன் மாதம் திருச்சி புனித பவுல் மருத்துவக் கல்லூரியிலிருந்து 6 மாத கால முதல் பகுதிக்கான திருத்தொண்டு பயிற்சி அனுபவத்தை திருச்சியில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயம் துரைசாமிபுரம் என்ற பங்கில் பணியாற்றுவதற்காக நான் சென்றிருந்தேன். அந்த பங்கில் பணியாற்றி கொண்டிருந்த போது மாலை நேரத்தில் வீடுகளை சந்திப்பதற்கு வழக்கமாக இருந்தது. அப்படி வீடுகளை சந்திக்கிற போது பலதரப்பட்ட குடும்பங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறது. அதில் குடும்பத்தினுடைய அனுபவம் இன்னும் என்னுடைய உள்ளத்தை ஊடுருவிக் கொண்டே உள்ளத்தினுடைய பசுமரத்தாணி போல் பதிந்து கிடக்கிற ஒரு அனுபவமாக நான் எண்ணி பார்க்கிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு குடும்பம் இந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்று அவர்கள் இயேசு மாரி சூசியினுடைய திருக்குடும்பத்தினுடைய அந்த பண்புகளை தனதாக்கிக் கொண்டு வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் அந்த இடத்தில் நான் பார்த்த நிகழ்வு இவ்வாறாக இருந்தது. கணவன் இறை வேடலில் ஆரம்பித்தவராக இருந்தார், மனைவி இல்லத்தினுடைய பணிகளில் ஆரம்பித்தவராக இருந்தார். அதனுடைய 2 பிள்ளைகளும் அந்த பெற்றோர்களுக்கு பணிவடை செய்வதை ஆரம்பித்தவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையை எண்ணி பார்க்கிற போது இயேசு மாரி சூசியிடம் விலகிய அதே நற்பண்புகள் இந்த குடும்பத்திடம் விளைகிறது என்று நான் எண்ணி பார்த்தேன், ஆர்வத்தோடு வியந்து பார்த்தேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நிலையில் தான் அறிஞர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்கிற ஒரு அறிஞர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். குடும்பத்தில் எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையும் ஜபமும் நிலைத்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அங்கு இறை நம்பிக்கையானது மறவாமல் காக்கப்படுகிறது. இறை நம்பிக்கை அங்கு மறவாமல் போற்றப்படுகின்றவர்களாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் குடும்ப உறவுகளை நாம் 2 நிலைகளில் எண்ணி பார்க்க வேண்டும். ஒன்று, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு நிலை. 2வது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள உறவு நிலை. இந்த 2 பண்புகளில் முதல் நிலையாக நாம் பார்ப்பது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, கணவன் மனைவி பல நாட்கள் பேசாமல் தனது வாழ்க்கை பயணத்தை நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். பல நாட்கள் தந்தையும் மகனும் பேசாமல் இருக்கின்ற குடும்பங்களும் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த திருக்குடும்பம் நமக்கு சொல்வது, நாம் திருக்குடும்பத்தினுடைய மகிமையை பெற்றுக்கொண்டு திருக்குடும்பத்தின் நற்பண்புகளை பெற்றுக்கொண்டு மனமாற்றத்தோடு நம்முடைய குடும்பங்களும் இயேசு மாரி சூசியினுடைய திருக்குடும்பங்களாக இருக்க வேண்டும். இந்த நிலையில்தான் யார் நல்ல கணவர், யார் நல்ல கணவராக குடும்பத்தில் இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய மடல் அதிகாரம் 5 இறைவார்த்தை 27 வாசிக்க கொடுக்கிறார்கள். கிறிஸ்து திரு அவை மீது அன்பு செலுத்தியதை போல நீங்களும் உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துவது சொல்லப்படுகிறது. எனவே நல்ல கணவர் தம் மனைவியை முழுவதுமாக அன்பு செய்ய வேண்டும். திருமணத்தின் போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? மனைவி மக்களுக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். அந்த பிரமாணிக்கம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை திருமணத்தின் போது நீங்கள் கொடுத்த வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல, அது முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதி மனிதர்கள் முன்பு மட்டும் கொடுக்கவில்லை, மாறாக நீங்கள் அன்பு செய்யக்கூடிய உங்கள் அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய அந்த எல்லாம் வல்ல கடவுளை முன்பு அந்த வாக்குறுதி நீங்கள் கொடுக்கிறீர்கள். அந்த வாக்குறுதிக்கு ஏற்றவாறு, அந்த பிரமாணிக்கத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். எனவே கணவர்கள் தங்கள் மனைவியரை நிறைவாக அன்பு செய்ய வேண்டும். எப்படி என்று சொன்னால், யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையும் தன்னடக்கத்தை கொண்ட ஒரு மனிதராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான்
அவர் மரியாவை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டாலும் கபிரியல் வானவர் வழியாக அவருக்கு இறை செய்தி அளிக்கப்பட்டு அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு தனது அன்பு மனைவியான மரியாவை ஏற்றுக்கொண்ட ஒரு கணவராக யோசேப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய குடும்பத்தில் குறிப்பாக கணவர்கள் குடிப்பழக்கத்தாலும் போதையினாலும் குடும்பத்தையும் குறிப்பாக மனைவிகளை துன்புறுத்துவது, அழிப்பது, அடிமைகளாக எண்ணி பார்ப்பது, இவை அனைத்தும் நம் குடும்பத்திற்கு தீமையை விட்டு சொல்லக்கூடிய, குடும்பத்திற்கு தீமையை தரக்கூடிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால், வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது நீங்கள் திருமணத்தின் போது கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு எதிரான ஒரு செயலாகவே பார்க்கப்படுகிறது. அதே போல அதே யோசேப்பு நமக்கு இன்னும் ஒருபடி மேலே சென்று ஒரு பண்பை எடுத்து காட்டுகிறார். புனித யோசேப்பு நீதிமானாக நேர்மையாளராக இருந்தார். அவர் எவற்றிலெல்லாம் நீதிமானாக நேர்மையாளராக இருந்தார் என்று சொன்னால், தான் செய்கிற பணிகளில், பேசுகின்ற பேச்சுக்களில், தன்னுடைய வாழ்க்கை நடத்தைகளில் அந்த புனித யோசேப்பு நீதியும் நேர்மையும் கொண்ட மனிதராக இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் பணி செய்கிற ஒவ்வொரு ஆணும், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும், உங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் நீதியும் நேர்மையும் கொண்ட ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் கடவுளுக்கு உகந்த ஒரு நீதியின் பண்பாக யோசேப்புக்கு ஏற்றவாறு யோசேப்புடைய பண்பை எடுத்து காட்டுகின்ற ஒன்றாக இருக்கும். மூன்றாவது யோசேப்பை நாம் பார்ப்பது, அவர் உழைப்பின் மகனாக போற்றப்படுகிறார். புனித பவுலடியார் குறிப்பிடுகிறார், உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று சொல்கிறார். எனவே ஒரு குடும்பம் நல்ல முறையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொன்னால், அதற்கு உழைப்பு அவசியமாக தேவைப்படுகிறது. உழைக்காமல் எந்த குடும்பம் முன்னேறாது, உழைக்காமல் எந்த குடும்பமும் ஒரு உயர்ந்த இலக்கிற்கு செல்லாது. எனவே உழைப்பினுடைய மகத்துவத்தை, உழைப்பினுடைய பண்புகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு யோசேப்பின் வழியாக கற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பம் உழைப்பினுடைய மகத்துவத்தை இந்த மாணவ சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக கருதக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நல்ல மனைவி என்பவர் யார்? அதே பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய மடல் அதிகாரம் 5 இறைவாக்கு 21 குறிப்பிடுகிறார், ஆண்டவருக்கு பணிந்திருப்பதைப் போல நல்ல மனைவியர்கள் தங்கள் கணவருக்கு பணிந்திருக்கிறது என்று சொல்கிறார். எனவே ஒவ்வொரு மனைவியரும் தங்கள் கணவரை மதிக்க வேண்டும், பான்போடு நடத்த வேண்டும், அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துகிற போது குடும்பத்தில் ஒரு புதிய பண்பை, ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்கிறதாக நாம் இருக்க முடியும். முன்பொரு காலத்தில் பெண்கள் அடுப்படியில் இருந்து பணி செய்த காலங்களெல்லாம் மாறி, நாம் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டில் பெண்கள் அவற்றையெல்லாம் தவிர்த்து கல்வியும் அறிவும் அறிவியலும் கலந்து ஒரு மிகப்பெரும் விஞ்ஞானிகளாக, மிகப்பெரும் மாவேதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு பெண்கள் போற்றப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் திரு அவை விரும்புகின்றது. இந்த நிலையில் தான் நாம் தாய் அன்னை மரியாதை பார்க்கிறோம். அன்னை மரியாள் எளிமையின் பண்பை நமக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு நபராக இருக்கிறார். எந்த அளவிற்கு நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னையே முழுவதுமாக காட்டிக் கொண்ட ஒரு பெண்மணியாக நம் தாய் அன்னைமரியாள் இருக்கிறார்கள். அந்த தாயை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் அன்னை மரியாதை போல தாழ்ச்சியிலும் எளிமையிலும் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆடம்பரத்தை தவிர்த்து எளிமை நிலையை நம்முடைய வாழ்வால் சொல்லால் எடுத்து காட்ட வேண்டும். ஒரு ஊரில் ஒரு குடும்பம் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த குடும்பத்தில் அப்போ அந்த பெண்மணியில் நாங்கள் கேட்டோம், நான் இவங்களோட உடன் பயணித்த சகோதரர்கள் விவாதம் கேட்டோம், வருஷத்துக்கு எத்தனை ஆடைகள் எடுப்பு கேட்டபோது அந்த அம்மா சொன்னாங்க, வருஷத்துக்கு 365 நாட்கள் இருக்கிறது, 365 நாட்களுக்கு எங்களுக்கு சேலை இருக்குனாங்க. எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்டால் 2 கிலோ கூட எங்கள் வீட்டில் சேலை இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கா? ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த ஆடம்பரத்தை நாம் தவிர்த்து அன்னை மரியாள் எப்படி தன்னுடைய திருக்குடும்பத்தில் எளிமையுடைய வாழ்வை வாழ்ந்து காட்டினாரோ, அதே போல ஒவ்வொரு மனைவியும் தங்கள் குடும்பத்தில் எளிமையின் பண்பை எடுத்துக்காட்டாக பிறருக்கு விட்டுச் சொல்லக்கூடிய ஒரு பண்பாக இருக்க வேண்டும். அதே போல
திருமணம் முடிந்த ஒவ்வொரு தம்பதியும் அந்த கடவுளுக்கும் உறவுகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து எல்லா நிலையிலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் அன்பான குடும்பம் ஆண்டவர் வாழுகின்ற ஒரு இடமாக, ஆண்டவருடைய பிரசனம் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. இரண்டாவது பண்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையேயான உறவு நிலையை நாம் எண்ணி பார்க்கிற போது சீராக்கு ஞானம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 8 சீராக்கினுடைய ஆசிரியர் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை ஒவ்வொரு பிள்ளைகளும் மதிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அன்பிற்கினியவர்களே, 21ஆம் நூற்றாண்டில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பல ஆயிரம் முதியோர் இல்லங்கள், பல ஆயிரம் அநாத இல்லங்கள் இன்று பெருகிவிட்டன. அதற்கு அடித்தளம் அந்த முதியோர் இல்லங்கள் பெறுவதற்கு காரணம் ஒவ்வொரு பெற்றோர்களாக பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அறிவியல் ஆய்வு நமக்கு அதைத்தான் எடுத்து காட்டுகிறது. குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும். திரு அவையுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு, கிறிஸ்துவனுடைய விழுமியத்திற்கு ஏற்றவாறு பிள்ளைகளை சரியான பாதையில், அறிவார்ந்த பாதையில் மட்டுமல்ல, மாறாக ஞானம் நிறைந்த பாதையில் ஒவ்வொரு பெற்றோரும் தனது பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அதுவே நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிக பெரும் காணிக்கையாக, மிக பெரும் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் பெற்றோருடைய கனவு உன்னதமான கனவாக, உயர்ந்த கனவாக, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கிடைத்த மாபெரும் ஒரு பரிசாகவே பார்க்கப்படுகிறது. நம்பிக்கையவர்களே, இந்த நிலையில் தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றாக படிக்க வேண்டும், வாழ்வில் முன்னேற வேண்டும். இந்த சமூகத்தில் இருக்கின்ற எல்லா விதமான படிப்புகளையும் பயின்று நல்ல உயர்வில் பதவிகளில் வாழ வேண்டும் என்பது நாம் பெற்றோராகி நம் அனைவரின் கடமையாக எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் கிறிஸ்துவனுடைய விழுமையையும் ஆன்மீக வாழ்வையும் இறை நம்பிக்கையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அங்கிருந்துதான் அவர்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. அறிவார்ந்த பாடங்கள் வழியாக மட்டுமல்ல, திரு அவையுடைய விழுமியத்திற்கும் கிறிஸ்துவனுடைய போதனைக்கு ஏற்றவாறு அவர் வளர்க்கின்ற போது நாம் அவர்களுக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை, ஞானம் நிறைந்த பண்புகளை நம்மால் கற்றுக் கொடுக்க முடியும். எனவேதான் சீராக்கு ஞான புத்தகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 12 வாசிக்கிறோம். குழந்தைகளாகி நீங்கள் உன் தந்தையின் உரிமையில் அவர்களுக்கு உதவ வேண்டும். அவரது வாழ்நாளெல்லாம் நீ அவர்களை புண்படுத்தாமல் அவர்களுக்கு பணி செய்கின்ற பணியாளராக ஒவ்வொரு குழந்தைகளும் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த வேளையில் நாம் பெற்றோரை அன்பு செய்கின்றோம். இறுதி மூச்சு வரை, இறுதி வாழ்வு வரை நாம் பெற்றோரை அன்பு செய்கிறவர்களாக, பெற்றோர்களுக்கு பணி செய்கிறவர்களாக, எப்படி இயேசு கிறிஸ்து சிறு வயதில் ஒழுக்கத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினாரோ, அதே போல ஒவ்வொரு குழந்தையும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்கி நாங்கள் பெற்றோருக்கு பணி செய்கின்ற இறுதி வரை அவர்களை குடும்பத்தில் ஒருவராக நினைத்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிலையில் நம்முடைய திருக்குடும்பம் நமக்கு சொல்வதெல்லாம் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட திருக்குடும்பமாக மாற வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆபிரகாமின் குடும்பத்தை போல, செக்கரியா எலிசபெத்துடைய திருக்குடும்பத்தை போல, நாம் விழாக்க வாழக்கூடிய புனித யோசேப்பு, புனித மரியா, இயேசுவின் திருக்குடும்பத்தை போல நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட திருக்குடும்பமாக மாற வேண்டும், வளர வேண்டும் என்று சொன்னால் 3 நிலைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 1, திருக்குடும்பம் எடுத்து காட்டக்கூடிய ஒற்றுமை, அன்பு, இறைவேண்டல், உழைப்பு, கீழ்ப்படிதல். இந்த பண்புகளை நம்முடைய குடும்பத்தில் வாழ்வாக்கப்பட வேண்டும். திருப்படியில் மறைவுரையை கேட்டு ஆலயத்தில் விட்டு சென்ற பிறகு ஒரு காலம் கேட்டு மற்றவர்களை விட்டு செல்வதற்கு நம்முடைய வாழ்வு, மாறாக அது சிறிதளவாவது வாழ்வாக்கப்பட வேண்டும். அப்படி வாழ்வாக்கணும் என்று சொன்னால் மட்டுமே நாம் முழுமையான திருப்படியில் பங்கு கொள்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 2வது, குடும்பத்தில் உள்ள வீண் ஆடம்பரங்களை தவிர்த்து மரியாதையின் எளிமையையும் யோசேப்புடைய உழைப்பையும் இயேசுவினுடைய பணியையும் நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுதும் நனவாக்க நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். 3வதாக, குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகள் வழியாக
நம்முடைய உறவுகளை எல்லாம் தகர்த்தெறியாமல் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பதை கண்டு ஒற்றுமையும் சமாதானத்தையும் நாம் கொண்டு வருகிற போது இயேசு மரிசூசினுடைய திருக்குடும்பத்தை போல நமது குடும்பமும் ஆசியாலும் இறைவனுடைய மீட்பு திட்டத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய குடும்பம் அமையும் என்ற நம்பிக்கையோடு நம் அனைவரும் குடும்பத்திற்காக கொண்டாடுவோம். நம் அனைவரின் குடும்பமும் இயேசு மரிசூசினுடைய அருளாலும் ஆசியாலும் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்பட்டு அவர் உடல்களுக்கு என்று வாழ்கிற தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆண்டவர் சீயோனிலிருந்து நமது திரு குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். அனைவரும் நம் திருவரை நம்பிக்கையை அறிவிக்கிறோம். வேண்டுதல்களை நம் ஆண்டவரிடம் எழுப்பி உன் திருக்குடும்ப வழியாக எமக்கு வழிகாட்டிய என் அன்பு இறைவா, திரு பேரவையாம் இத்திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், இருபால் துறவிகள், பொது நிலையினர் அனைவரின் உள்ளத்தில் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறை அரசை அறிவிக்கும் கருவிகளாய் வாழ வரம் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க ஏழை போல் பிறந்த இயேசுவை உமது பிறப்பின் மகிழ்ச்சியை எங்களில் உள்ள ஏழை குடும்பங்களோடும் குழந்தைகளோடும் பகிர்ந்து கொள்ளவும், துன்பங்களினால் அவதியுறும் மக்களுடன் பணிபுரியவும், அவர்களின் வாழ்க்கை ஆதாரங்களை உயர்த்தி உதவிட, நாட்டு தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து காத்திட இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்களையும் அன்பில் இணைத்திருக்கும் இறைவா, எங்கள் பள்ளியில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் மாசிலா குழந்தைகளையும் ஒப்படைக்கின்றோம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து குடும்பங்களில் நீர் விரும்பும் அன்பு, அமைதி, இறையச்சம் நிறைந்த நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக வாழவும், மாசிலா குழந்தைகளாகிய எம் பள்ளியில் உள்ள அனைத்து குழந்தை செல்வங்களும் இறை பக்தியிலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து வளர்ந்து வாழ
பலம் அடைந்திட வேண்டும் என்று இறைவாக உங்களை ஒன்றாடுகிறோம். கீழ்ப்படியும் தந்தையே, உன் திருக்குடும்பத்தின் வழியாக நடத்திய இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைவனின் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாங்களும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள் கோவிலாய் ஒழுங்கிட உமக்கு சுயநமற்ற அன்பும் அடுத்து இருப்பவரிடம் அன்பு பாராட்டும் நல்ல உணவுகளையும் தர வேண்டும் என்று இறைவா மாரடியின் குடியில் மாமரமாய் பிறந்த மீன்பரே, இன்று தங்களின் சபை திருவிழா காணும் ஜெயற்ற அருள் சௌதரிகளின் கல்வி பணி, சமூக பணி, மருத்துவ பணி மற்றும் நற்செய்தி பணிகளில் உமது தெய்வீக பிரசனம் ஆழமாய் வேரூன்றி அவர்களது அர்ப்பண வாழ்வு இறைவனின் அதிநீக மகிமைக்காய் வாழ்ந்திடவும் சபையின் கருத்துக்கள் நிறைவேறிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆணையம் ஒவ்வொருவோம். அமைதி மனநிலையோடு கண்களை மூடி நம் குடும்பங்களின் தேவைகளுக்காக ஜெபிப்போம். பிள்ளைகள் நம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெற்றோரை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து செவியுங்கள். நம் பெற்றோரை நிறைவாக ஆஸ்வதிக்கும்படியாக பெற்றோரின் மூலமாக இன்னும் நாம் நிறைய ஆசீர்வாதங்களை இந்த உலகில் பெற்றுக்கொள்ளும்படியாக நம் பெற்றோரை நம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து செவிப்போம். ஒருவேளை மண் உலகில் நம் பெற்றோரை நாம் இழந்திருந்தால் அவருடைய ஆன்மாவுக்கு இடையே மாற்றி தரும் பெற்றோருடைய ஆன்மாவுடைய ஆண்டவர்கள் ஒப்புக் கொடுப்போம். தாயங்களை கூடிய பெற்றோர் தாயும் தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆண்டவர்கள் ஒப்புக் கொடுத்து செவியுங்கள். நம் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்க நாம் செவிப்போம். நம் பங்கிலக்கூடிய எல்லா குடும்பங்களையும் அனைத்து உலகினுடைய கத்தோலிக்க திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் செபிப்போம். இந்நாட்களை புதிதாய் திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காய் செபித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் இந்த விடையில் நாம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆபிரகாமை சாராவை ஆசீர்வதித்த ஆண்டவர், சக்கரியாவை எலிசபெத்தை முதிர்ந்த வயதிலும் வளப்படுத்தியவர் நம் தகவல். நம் பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்க குழந்தை பாக்கியத்தை நம் பிள்ளைகளை ஆண்டவரிடம் கொடுப்போம். நாம் குடும்பமாய் செய்யக்கூடிய தொழில் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் இந்த வேலையை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். நீ கையில் வேலைப்பாடுகள் எல்லாம் நம்மை ஆஸ்வதிப்பேன் என்கிறார் ஆண்டவர். நம் குடும்பத்தின் கடன்சியங்களை ஆண்டவர் பெருக செய்பவர். நாம் குடும்பமாய் செய்கிற தொழில் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். நம் வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நிறைவாய் ஆஸ்வதிக்க நாம் செல்வோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். நாம் குடும்பமாய் மன்னர்களை சந்திக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஆண்டவர் இந்த வேளையை நாம் ஒப்புக் கொடுப்போம். குடும்பங்களிலே இருக்கக்கூடிய நோய் நொடிகள், துன்பங்கள், கடன் தொல்லைகள், நோய் நொடிகள், இந்த உலகில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான எதிர் மனநிலைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரை நன்றி கொடுக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான நாளில் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரே குடும்பமாய் இணைந்து தகப்பனே, எங்கள் குடும்பங்களுக்காக அனைத்துலகின் குடும்பங்களுக்காக ஆண்டவரை ஜெபிப்பதற்காக இந்த மேலான நேரத்தை தந்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அன்பின் ஆண்டவரை இந்த உலகத்திலே உடைய திருமகனை இந்த உலகத்துக்கு அனுப்பிய போது அவரை சூசியப்படும் அன்னை மரியாதை குடும்பமாய் வாழ அவருக்கு திருவுளம் பணிந்த எங்கள் அன்பின் தகவலே, இம்மண்ணுரைகள் தருவதை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை குடும்பமாய் வாழ நீர் உலகிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்கிறே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரை எங்கள் குடும்பங்களிலே மட்டுமாய் உடைய பிரசன்னம் இருந்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தருவனே. இனி வரக்கூடிய நாட்களில் உடைய பிரசன்னம் எங்களை குடும்பமாய் ஆசீர்வதிக்கப் போவதற்காக, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை குடும்பமாய் உயர்த்தப் போவதற்காக, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை குடும்ப உறவுகளிலே ஆண்டவரை நீர் உயர்த்தி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உங்களுடைய ஆசீர்வாதங்களை நிலைத்திருக்க போக செய்கிற கிருபைக்காக நாங்கள் ஒரு நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் நாங்கள் குடும்பமாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான உழைப்பையும் தொழில் முயற்சிகளையும் வேலைகளையும் ஆண்டவரை தந்து ஆசீர்வதித்திருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் தகவலை எங்களை ஆசீர்வதிக்க போகிற கருவிக்காக நாங்களுடைய நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அன்பின் தகவலை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிக்க, என் குடும்பங்களை ஆசீர்வதிக்க, என் பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்க, என் பங்கிலிருந்து ஆண்டவரை வெளியூரில் வாழக்கூடிய எல்லா குடும்பங்களையும் நாளை உடைய பாடத்தில் ஏற்படுத்தி சொல்கிறோம். நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் என்று சொன்னாங்க. அன்பின் தகவல் எங்களுடைய பிள்ளைகள் இந்த ஊரிலிருந்து ஆண்டவர் வெளியூர் எங்கிருந்தாலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களார். குழந்தை பாக்கியதற்காக நாளிலே ஆண்டவரே இளம் தப்பைகளால் செவிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் உடைய பாடத்தில் ஏற்படுத்தி சொல்லிக்கிறோம்ப்பா. ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை குடும்பமாய் நிலைநிறுத்தி பழகி பெருக செய்தீர்கள். அன்பின் தகவல் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை குழந்தை பாக்கியத்தின் மூலமாய் பழகி பெருகி இருக்க ஆண்டவரை இந்நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள். நாங்கள் குடும்பமாய் சந்திக்கக்கூடிய இந்த உலகத்தில் எல்லா விதமான தீமைகளையும் உடைய பாதத்தில் ஏற்படுத்தி சொல்கிறோம். எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரை எங்களை வறுமைகளை செய்யும் நோய் நோக்காடுகள், ஆண்டவரை எங்களை இந்த உலகத்தில் கண்ணீர் வடிக்க செய்யும் எல்லா விதமான குடும்ப தீய பழக்கங்களை எங்கள் குடும்பங்களிலிருந்து ஆண்டவரை அகற்றுகிறார்கள். அன்பின் தகப்பனே, எல்லா விதமான எதிர்வினைகளிலிருந்து எங்கள் குடும்பங்களை ஆண்டவரை காத்துக் கொள்ளுங்க. எங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாவலாக எங்கள் குடும்பங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய அன்பின் வாசல் எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரை நாடு வளர்ந்திருக்க அருள் புரியுங்க. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். Amen.
ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மாட்சிமை நிறைந்த ஆண்டவரை மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் நமக்கு ஒப்புக் கொடுத்து பணிவுடன் வேண்டுகிறோம். இது நான் கடவுளின் கன்னி தாய் தந்தை யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையும் உதவியால் எம் குடும்பங்களை அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் ஆண்டவரிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மெய்பொருளுடைய செல்வமாகும். தம் இறை எங்கள் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பை காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மரணிகள் ஆகிய பிறவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முதலே உரித்தவராய் ஒவ்வொரு காலத்திற்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் கவைகளில் பெறச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதனை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுள்ளமானார். ஆண்டவர் வாழ்ந்தவரடிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. உன்னை படைப்புகள் எல்லாம் உன்னை புகழ்கிறது. ஏனெனில் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் இது அனைத்தையும் உயிர்ப்பித்துக் கொள்ளப்படுகிறது. கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையிலாக உறுதி செய்து வருகிறது. எனவே ஆண்டவரை கற்பழிக்க நாங்கள் கொண்டு வந்ததை காணிக்கைகள் அரை ஆவியால் தூய்மைப்படுத்த வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வாழ்ந்தார். அவர் படித்தவாறே இம்மறை நிகழ்வை கொண்டாடுகிறோம். இறந்து அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இறந்து அப்பத்தை உமக்கு ஆசிரியர் அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறினார்கள், அனைவரும் இதை வாழ்ந்தார்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்பட்டது என் உடல். அவர் நம்மை இரவு பொருளை கிண்ணத்தையும் உமக்கு ஆசி வழங்கி
அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறுகிறார். அனைவரும் இதை வாங்கி வருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய எண்ணம். இது பாவமும் உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வியப்புப்படி உயிர்ப்பின் விளைச்சத்தை நாங்கள் தெரிந்துள்ளோம். அவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கிறார். எப்பொழுதுமான உயிருட வரியை நன்கு செலுத்தி கொடுக்கப்படும் முற்றுகையின் காணிக்கை நோக்கிட வைத்தார். இப்படிதான் நீர் உணவு கிடைத்துள்ளார். இவா உன் திருமணத்திலிருந்து உடத்திலிருந்து தான் ஊட்டம் இருக்க அவருடைய தூய் ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் உடையவர்களாக செய்கிறார். இவரே எங்களை உமக்கு ஏற்ற காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், குறிப்பாக இன்றைய நாளிலே நாங்கள் நினைவுகூரும் மாசிலா குழந்தைகளுடைய நினைவு நாள் மற்றும் திருக்குறள் பெருவிழா மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி அடைவோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை, எங்களை உமோடு ஒவ்வொருவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறொட்டி இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உமதவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்று அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றர்களும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக இதை நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் குறிப்பும் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் குடும்பங்களை தந்தையாகிவிட தந்தைகள் நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. Amen.
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை எங்கள் வாழ்நாளில் அமைதி அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாயிருப்போம். நாங்கள் இருக்கும் பேருக்காக எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக மகிழ்வுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். உங்களுக்கு முடிந்தே எங்கள் பாவங்களையே மாறாமல் இருக்கிறது. அவைய நம்பிக்கையே கண்டோம். உன் திருவுடத்துக்கே அமைதியை அளித்திருப்பீரா என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. மகிழ்ச்சியோடு திருக்குடும்பத்தின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து இதோ எதிர்ப்பு சொன்னார். இவரே உலகின் பாவங்களை போக்கும் ஆண்டவர். செவ்வரி விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேர் பெற்றோர். ஆண்டவரை எழுந்திருந்த நாம் தெரிவித்தோம். ஆனால் ஒரு வாக்கியம் சொல்லிட்டோம். நான் கிறிஸ்துவின் திருவுடலும் நம்மை முடிக்கலாம்.
இன்றைய திருக்குடும்ப பெருவிழா திருப்பணியை சிறப்பு செய்த இயேசுமரி சூசை சபையை சார்ந்த நற்சகோதரிகள் மற்றும் புனித அருளானந்தர் அன்பீட்டை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. வருகிற ஞாயிறு திருப்பணியானது புனித சவேரியா அன்பீட்டை சார்ந்தவர்களால் சிறப்பு செய்யப்பட்டது. இந்த வாரத்திற்கான திருப்பணிகள் பற்றிய நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பணி நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி மாலை 6:30 மணி ஆகிய நேரங்களில் திருப்பணி நடைபெறும். வருகிற புதன்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பணி நடைபெறும். வருகிற புதன்கிழமை இரவு 8:30 மணிக்கு நமது கிளைப்பங்கான பொட்டலில் நன்றி வழிபாடும் தொடர்ந்து புத்தாண்டு திருப்பணியும் நடைபெறும். நமது பங்கு ஆலயத்தில் இரவு 11 மணிக்கு நன்றி வழிபாடு நடைபெறும். தொடர்ந்து புத்தாண்டு திருப்பணி நடைபெறும். புத்தாண்டு திருப்பணியானது இளைஞர்கள், இளம்பெண்கள் ஆகியோரால் சிறப்பு செய்யப்பட்டது. வருகிற வியாழக்கிழமை தூய கன்னிமரியா கடவுளின் தாய் என்ற விழா அன்று காலை 9 மணிக்கு நமது பங்கு ஆலயத்தில் திருப்பணி நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பணி நடைபெறும். வருகிற சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு முக்கவர் தூய லூர்து அன்னைக்கு திருப்பணி நடைபெறும். வருகிற ஞாயிறு நம் ஆண்டவரின் திருக்காட்சி விழா அன்று காலை 6:30 மணிக்கு பொட்டலில் திருப்பணி நடைபெறும். காலை 9 மணிக்கு நமது பங்கு ஆலயத்தில் திருப்பணி நடைபெறும். காலை 11 மணிக்கு மணிமுத்தாரையில் திருப்பணி நடைபெறும். அன்பு சகோதர சகோதரிகள், வருகிற புத்தாண்டு திருப்பணியில் இளையோடு சிறப்பு செய்வார்கள். அன்பு இந்நாளில் நம்முடைய பங்கிலே பணியாற்றக்கூடிய இயேசு பரிசூசை அருள் சகோதரிகள் தங்களுடைய நாம விழாவை இந்நாளிலே கொண்டாடி வருகிறார்கள். அவருடைய அன்பு படிக்கும் அவருடைய ஆற்றிருக்கிற ஒவ்வொரு பணிகளுக்கும் நம்முடைய ஜெபத்தையும் இவருடைய நம்முடைய நன்றிகளையும் அவர்களுடைய கடவுள் அவருடைய பணி நம்முடைய பங்கிலே இன்னும் ஆசிரியப்பட்டிருக்க நாம் அவர்களுக்காகவும் அவருடைய நலன்களுக்காகவும் தொடர்ந்து நாம் சொல்லிப்போம். அன்புக்குரியவர்களே, நாளில் நம்முடைய பிள்ளைகள் மாசற்ற குழந்தைகள் தினத்தை நாளில் சிறப்பு செய்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நான் உண்மையை மனதாக பாராட்டுகிறேன். இந்த குழந்தைகள் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய செல்வம், கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய செல்வமான இந்த குழந்தைகளை இதில் நிறைவாக ஆசிரியை நாம் தொடர்ந்து செய்வோம். அன்புக்குரியவர்களே, புது வருட திருப்பணியானது 11 மணிக்கு நன்றி வழிபாட்டோடு ஆரம்பமாகும். புது வருட திருப்பணியானது புதன்கிழமை மாலை 11 மணிக்கு நன்றி வழிபாட்டோடு ஆரம்பமாகும். அடுத்த நாள் 1ஆம் தேதியும் காலை 9 மணிக்கு திருப்பதி இருக்கிறது. அது யாருக்கு இருக்கும் அப்படின்னா கிளை கிராமங்கள் மற்றும் வெளியே மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் திருப்பதி காண இயலாதவர்களுக்காக அந்த திருப்பதி நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் நம்ம பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே இரவு திருப்பதி தான் கலந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகள், இதனாலே நம்முடைய பங்கில் மாசத்து குழந்தைகளை கொண்டாடுகிற நாளிலே மலைக்கல்வி குழந்தைகள் அனைவரையும் நாம் பாராட்டி இந்த வேளையிலே அவர்களுக்கு நம்முடைய அருள்களை காட்டிக் கொள்ள வேண்டிய நினைவு பரிசனை பெறுகிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய பேர் நான் வாசிக்கப்படுகிறது. ஒருவராக முன்பாக வந்து பரிசனை பெற்றுக்கொண்டு அவரை நான் இப்பொழுது நினைக்கிறேன். வாங்க. ஏ ஜாக்லின், ஜே ஸ்னோஃபா, ஜே ஜெஸ்ஸி, வருகை குறைந்த வாங்க. ஏ யாழினி, எம் பிரியா, ஏ ஜெயமேரி, ஜி மார்ஷல், எம் நிதின், எம் ஷிரின், எம் அபினேஷ், பி பாலகிருஷ்ணன், பி நிக்சன், ஏ ஃபெலிக்ஸ், ஏ பெனியல், ஐ கபீர்ராஜ், பி பாப் ஆக்சன், கே அஷ்டம் குமார், பி ராய், கெவின் டி, பி பிரவீன், ஏ அமர் வயஸ். இதை தவிர கை குழந்தைகளோட வந்திருக்கவங்க யாருங்களா? ஆன்சி, பிரின்சி, வாங்க. இவாஞ்சலின், யாழினி,
வேற இல்லையா? இந்த தப்பினார் பிள்ளைகள் சரி. அதுக்கு அடுத்தபடியாக இன்றைய திருக்குடும்ப நாளிலே குடும்பமாக கணவன் மனைவியாக வரிசையாக சொல்லுங்க ரோடியா உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கிறது. ரெண்டு பேரும் வரணும். சீக்கிரம் நேராக இருக்கு. நீங்க லேட்டாக வந்தீங்கன்னா புதூர் இருக்கக்கூடிய லேட்டாக இருக்கும் போல. சீக்கிரம் வாங்க. மனைவிக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய திருப்பதி பெல்லா அவர்களுக்கும் அதுக்கடுத்து அரசோதி மேரி அவர்களுக்கும் நம்முடைய தந்தையர்கள் நைகள் சொல்லலாம். அதை எடுத்து வாங்க. தேங்க்யூ ஆஸ்வாதம். தேங்க்யூ ஆஸ்வாதம். வாங்க 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 வாங்க. தேங்க்யூ ஆஸ்வாதம். தேங்க்யூ ஆஸ்வாதம்.
இப்போ வந்து ஒருவேளை கணவன் மனைவினா நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து இறந்துருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ஆசீர்வாதம். வாங்க சரியா அன்பு சகோதர சகோதரிகளே, பிப்ரவரி மாதத்தினுடைய 3வது வாரத்தில் முக்கியமான அறிவிப்பு கவனிங்க. பிப்ரவரி மாதத்தினுடைய 3வது வாரத்தில் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளையோர் பணிக்குழு, மறைக்கல்வி பணிக்குழு, அதுக்கு அடுத்தபடியாக அன்பிய பணிக்குழு, இந்த 3 பணிக்குழுவும் நம்முடைய பகுதியோடு விசிட் வராங்க. நம்முடைய பங்குகளுக்கு ஒரு வாரத்தில் தான் இருப்பாங்க. அவங்க எல்லா இளையோர்களையும், எல்லா மறைக்கல்வி பிள்ளைகளையும், எல்லா அன்பிய குழுக்களையும் அவங்க என்ன செய்வாங்க, சந்திப்பாங்க. இந்த யூபியை முன்னிட்டு எல்லா நிலைகளில் இருக்கக்கூடிய, இந்த பணி நிலையில் இருக்கக்கூடிய எல்லா குழுக்களையும் சந்தித்து அவர்களுக்கு புதுப்பிப்பதற்கான பணி நம்முடைய பகுதியில் நடைபெறுகிறது. அது பிப்ரவரி மாதம் 2ஆம் வாரத்தில் இந்த பணிகளால் நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன். அவர்கள் எல்லா
எல்லா இளைஞர்களையும் எல்லா மழைநீர் பிள்ளைகளையும் அவர்கள் சந்திப்பார்கள். இந்த நாட்களில் அங்கிலிருந்து அந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஒரு நான் அன்போடு வருகிறேன். அனைவரும் நன்றி கொண்டாடுகிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் தனது குடும்பத்தின் எடுத்துக்காட்டு இடையராக உள்ளது செய்தவர்களும் இதனால் இவ்வுலக இன்னங்களுக்கு பிறகு ஒரு நிலையான உன் தோழமையை பெற்று மகிழ்ந்திருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஆசீர்வதிப்பாராக.